அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் வருஷம் நம்ம கல்ஃப்ல வாழ்ந்துட்டு ஊருக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நெறைய இந்த ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கும். வந்த உடனே பானிபூரி சாப்பிடலாமா, மசாலா பூரி சாப்பிடலாமா, நாட்டுக்கோழி சாப்பிடலாமான்ற மாரி அப்படிதான் இப்போ போயிட்டுருக்கு. இன்னைக்கான லஞ்ச் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நல்ல சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்ல. என்னதான் நம்ம சிக்கன் குழம்பு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா கூட, இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு இருக்க டேஸ்ட்டே தனிதாங்க. செம்ம ஃப்ளேவரான நல்லா டேஸ்ட்டா இருந்தது குழம்பு அன்னைக்கு. சிக்கனை விட நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் பிடிக்குன்றதுனால அப்படியே குக்கர்லேயே தாளிச்சு விட்டாச்சு. நல்லா சுட சுட சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. பஹ்ரைன்லேருந்து வரும்போது நிறைய ஹேண்ட்பேக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் அது எல்லாமே எல்லா டைமுமே யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெளியில் போகிறோன்னா அவங்களுடைய வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸு, அப்புறம் சின்ன குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு அந்த டயாப்பரு, வைப்ஸு, இந்த மாதிரி நிறைய திங்ஸை வைக்கிறதுக்கு நமக்கு பெரிய பேக்காக இருந்தால் தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணி பாருங்கள். ஜாக் அண்ட் மிஸ்டி ஷாப்பிங் சொல்லிட்டு நிறைய பேக் வெரைட்டிலாம் இருக்குங்க. இங்கே ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.